Taste the Daily. ஸ்டாலின் அரசின் மீது நம்பிக்கை இழந்ததே விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் உப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியப்பன் மழையால் அவரது பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் பூச்சி மருந்து குடித்து உயிரிழந்தார். இதை அறிந்த காவிரி மீட்பு விவசாய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் முனியப்பன் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்டிருந்த பயிர்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் மழை பெய்ததால் பெரும் பாதிப்பை சந்தித்தது. இத்தகைய விவசாயிகளுக்கு காப்பீடு மூலம் உரிய இழப்பீடு பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உரிய கவனம் செலுத்தாததே இத்தகைய துயர சம்பவத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு இழப்புக்கு ஏற்ப இழப்பீடை பெற்றுத்தர முன்வரவில்லை. இதனால் விவசாயிகள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்வதும் அதிர்ச்சி மரணடைவதும் தொடர்கிறது. திமுக அரசு முதலமைச்சர் உடனடியாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மகசூல் இழப்பை சந்தித்திருக்கிற விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை பெற்றுத் தருவதோடு முனியப்பன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பத்தை முனியப்பனை நம்பிதான் கிட்டத்தட்ட 4 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் அந்த அம்மா முடியாத நிலையில் இன்றைக்கு இந்த குடும்பம் நிர்கதியாகியிருக்கிறது. எனவே அவருடைய இழந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு இழப்பீடு அவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்த. திருவண்ணாமலையில் கடும் பனிப்பொழிவு காரணமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் ஆகியவற்றால் அவதிப்பட்டு வருவதால் சிறப்பு மருத்துவ முகாம்களை ஏற்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் தற்போது அதிகாலையில் கடும் குளிரும் நண்பகலில் கடும் வெயிலும் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி நோய் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் மாரத்தான் அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகமாக இருக்குது சார். அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா, நம்ம குழந்தைங்களுக்குலாம் தொண்டை வலி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து இப்போ என் பையனுக்கு வந்துச்சு, அடுத்து எங்கள் பாப்பாவுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அது நான் இப்போ GH போனோம் அப்படின்னாக்கா, GHல 100 பேர் இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடிலாம் மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு வீடாக கேட்பாங்க. குழந்தைங்களுக்கு எதனா இருக்காங்களா, சின்ன பசங்க இருக்காங்களா, அவங்களுக்கு மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் GH இங்கேருந்து